இப்போது நான் வந்து ரொம்ப சின்ன ஏஜில் இருக்கும்போது வந்து அந்த ஒரு வேளை ஃபுட்டு இருக்கும் வீட்டில், அவ்வளோதான் இருக்கும். அந்த 2 வேளை சாப்பிடல அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமாகவே இருந்ததே இல்லை. அந்த ஒரு வேளை ஃபுட்டு இருந்தாலுமே அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். நாங்கள் இன்னும் 2 வேளை சாப்பிட்றதில்ல, இல்லை நாங்கள் ஒரே ஃபுட்டை தான் திருப்பி சாப்பிட்றோம், இல்லை 3 வேளையுமே ரைஸ் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எனக்கோ எங்கள் அண்ணனுக்கோ, இல்லை நாங்கள் அந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காகவே இல்லை. இப்போ நான் போய் பார்க்கும்போது தான் நான் உண்மையாலுமே இங்கே இருந்தேனா அப்படின்னு ஒரு அப்படின்னு நான் இப்போ தான் நான் யோசிக்கிறேன். அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இருக்கும்போது இதுதான் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் எனக்கு சின்னதுலேருந்து இங்கே இருக்கும்போது நான் இங்கேருந்து ஒரு நாள் மாறணும்னு எனக்குள்ளே நான் சொல்லிட்டே இருந்தேன். அங்கேருந்து அந்த ஏரியாவிலேருந்து நான் வேற ஒரு இடத்துக்கு வந்த உடனே அங்கே ஒரு சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறேன். அங்கேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தோம்னா கஷ்டம் இருக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒன்றை பார்த்து ட்ரீம் பண்ணி அங்கே போய் சேர்ந்த பிறகு நமக்கு அங்கே ஒரு கஷ்டம் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ எவ்வளோ பெரிய ஆளானாலுமே நமக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த எங்கேயாவது நம்ம வந்து எதையாவது ஒன்று ஃபேஸ் பண்ணி அதை பிரேக் பண்ணி வெளியில் வரணுங்கிறது வந்து எல்லா ஸ்டேஜ்லையுமே இருக்கும். அது வந்து ஆசையாக எடுத்துக்கணும். நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்ட பிறகுமே எனக்கு இங்கேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிளை நான் எப்படி பார்க்குறேன்னா, இல்லை இதை நான் பிரேக் பண்ணாதான் நான் அடுத்ததுக்கு போவேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. நான் அடுத்து பிரேக் பண்ணி இங்கே போனதும் எனக்கு இங்கே ஒன்று காத்துட்டு இருக்கும். அதனையும் நான் ஃபேஸ் பண்ணணும், அதையும் நான் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கு. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த கஷ்டங்களை தாண்டி ஒரு கட்டத்துல we need to give this out. ஒரு விஷயத்த நான் வந்து டோட்டலா வெண்ட் அவுட் பண்ணணும், இது யோசிச்சாலே என்னால முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, எல்லாருக்குமே ஒரு தருணம் இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு யூ வாண்ட் டு வெண்ட் திஸ் அவுட், எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்ற உங்க மனசை விட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்? நான் ரொம்ப எமோஷனலான பர்சன். நான் ரொம்ப கோவப்படுவேன், அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டேன். ஜாலியாக இருக்கிற சமயத்தில் நல்லா ஜாலியாக இருப்பேன். பட் தனியாக இருக்கும்போது நான் நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன். எமோஷனலாக நான் நிறைய பேர்கிட்ட கனெக்ட் ஆயிடுவேன். அதனால நான் ரொம்ப சில விஷயத்துலலாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமலாம் எனக்கு போயிருந்திருக்கு. என்னோட ஒர்க் அப்படின்னா, எனக்கு வந்து நான் படித்தது தமிழ் மீடியம் ஸ்கூலில். அதுக்கப்புறம் வர எனக்கு இந்த லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டேன், அந்த எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். நான் அந்த எமோஷனலாக நான் ரொம்ப கனெக்ட் ஆவேன்னு சொன்னேன்ல, அந்த எமோஷனலால ஒரு பீரியட்ல நான் ஒரு பேசிக் லெவல் எடிட் கற்றுக்கிட்டு அடுத்த லெவல் எடிட்டிங்கை கற்றுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. அது வந்து என்னோட முட்டாள்தனம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒன்றுமே தெரியாத ஒரு பையனுக்கு வந்து உன்னால் அந்த எடிட்டிங்கை வந்து ஒரு 1 வீக்கில் கற்றுக்க முடியும்னா, நெக்ஸ்ட் லெவல் எடிட்டிங்கையும் வந்து இன்னொரு ஒரு 1 வீக்கில் கற்றுந்துருக்க முடியும். 1 வீக்கில் கற்றுந்துருக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த். இந்த 4 இயர்ஸுங்கிறது வந்து ரொம்ப லாங் பீரியடு. அது நான் எமோஷனலாக கனெக்ட் ஆனதுனால தான். அப்படி நான் எமோஷனலாக கனெக்ட் ஆகணும். அதனால வர வலியோ இல்லை பிரச்சனையோ அது நம்மள ஒர்க்லயோ நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கோமோ அதுல காட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். Behind Notes presents Amir and Pavni's காதல் முதல் கல்யாணம் வரை. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Prithvi Women's Innerwear, your perfect partner. Powered by தங்கமயில். இப்போது விருகம்பாக்கம் மற்றும் ஐயப்பன் தாங்கலிலும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. JNN Institutions சென்னை, என்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு உறுதியான அடித்தளம்.